நட்பு என்ற ஒன்றை மட்டுமே ஆதாரமாக கொண்டு 12 ஆண்டுகளுக்கு முன்பு பழகிய நண்பரின் மனைவிக்கு தன்னுடைய கல்லீரலை தானம் செய்த பிரசன்னா என்பவரின் செயல் எல்லோர் மத்தியிலும் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டில் பழகி வெவ்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து சென்றாலும் மனிதாபிமானத்தால் இவர்களின் நட்பு இன்னும் உயிர்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லி அருகே குர்கானில் வசித்து வரும் பூஜா பட்நாகர் கடந்த 17 ஆண்டுகளாக கல்லீரல் செயல் இழப்பால் அவதிப்பட்டு வந்துள்ளார். பல முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் பூஜாவின் கணவர் அனுராக் பட்நாகர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கல்லீரல் தானம் கேட்டு பதிவிட்டார். இதை பார்த்த அவர்களது நண்பரான பிரசன்னா கோபிநாத் கல்லீரல் தானம் செய்ய முன்வந்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு பிரிட்டனில் முதுகலை கல்வி பயின்ற போது பிரசன்னா கோபிநாத், அவரது மனைவி நிர்மிதி மற்றும் பூஜா, அவரது கணவர் அனுராக் ஆகியோர் ஒரே குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். அதன் பின்னர் இந்தியா வந்த அவர்கள் பணி நிமித்தமாக வெவ்வேறு இடங்களுக்கு சென்றுவிட்ட நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நட்பும் மனிதாபிமானமும் அவர்களை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதோட அதுக்கு மேலே போய் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆச்சு. அந்த மாதிரி தான். அண்ட் மெயினாக எனக்கு என்ன அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க குழந்தை 5 வயசு குழந்தை, இப்போ அவங்க 18 வயசு ஆயிடுச்சு அவளுக்கு. அந்த டைம் அந்த 5-year-old கேர்ளுக்கு நான் ஐ யூஸ் டு பி த லோக்கல் கார்டியன். உடனடியாக சென்னையில் இருந்து டெல்லி சென்ற பிரசன்னாவுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடந்தன. அவரது கல்லீரல் பூஜாவிற்கு பொருந்தும் என உறுதி செய்யப்பட்ட நிலையில் உறவினர் அல்லாதவர்கள் கல்லீரல் தானம் செய்ய இயலாது என தெரிவிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பிரசன்னா மற்றும் பூஜா குடும்பம் பிரிட்டனில் ஒன்றாக தங்கியிருந்ததற்கான ஆதாரம் இருந்ததால் டெல்லி மருத்துவமனையில் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. பிரசன்னா கல்லீரலை தானம் கொடுக்கவில்லை என்றால் தன் மனைவி இறந்திருப்பார் என்றும், பிரசன்னாதான் தன் மனைவிக்கு மறுவாழ்வு அளித்திருக்கிறார் என்றும் பூஜாவின் கணவர் அனுராக் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். Pooja is recovering. She's showing good recovery signs. Every day there's a new improvement. Still she'll take some time because there are a lot of side effects of the heavy medicine which is given. It's a very long and tedious surgery which is done. The surgery went on for 13 hours, and so she's going through a recovery process. But if Prasanna would have not been there, then this was not possible. உறுப்பு தானம் என்பது பிரசன்னாவின் ரத்தத்திலேயே ஊறியது எனலாம். ஏனெனில் அவரது அம்மா 25 ஆண்டுகளுக்கு முன்பு தன் சகோதரிக்கு சிறுநீரகத்தை தானம் செய்திருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு முன்பு பழகிய நண்பரின் நிலையை ஃபேஸ்புக் மூலம் அறிந்து உதவி செய்த பிரசன்னாவின் மனிதநேயம் பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உடல் உறுப்பு தானம் பற்றின விழிப்புணர்வு ஏற்பட்டு ஏராளமானவர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தா லட்சக்கணக்கானோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்றது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பிரசன்னா போன்றவர்கள் அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே விதைச்சிருக்கிறாங்க. பூஜாவுக்கு பிரசன்னாவுடைய லிவர் கிடைச்சது பூஜாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பூஜாவுக்கு கிடைச்ச கிஃப்ட்டே பிரசன்னாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.